நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். இப்போ சீசன் பார்த்தீங்கன்னா நமக்கு நவராத்திரி ஸ்பெஷலாக எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ அதில் நம்ம டெய்லி ஒவ்வொரு விதமான ஒரு ரெசிபி பண்ணி நம்ம பிரசாதமாக நெய்வேத்தியம் பண்ணுவோம். ஸோ அதில் நம்ம இன்னைக்கு ரோஜா இதழ்களை வச்சு ஒரு ரெசிபி ரெடி பண்ணி பிரசாதமாக பார்க்கலாம். என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் பெட்டல் ரசமலாய். பொதுவாகவே நம்ம ரசமலாய் சாப்பிட்ருக்கோம். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசியை வச்சு நம்ம ஒரு ரசமலாய் பண்ண போகிறோம். அது ரோஸ் பெட்டல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் இதழ்கள், பன்னீர் ரோஜாவை நல்லா காய வச்சு அதை பேஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். காஞ்ச ரோஸ் வந்து நம்ம சமையலில் எடுத்துக்கும் போது நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. நம்மளுடைய முகமும் வந்து நல்லா பொலிவாக இருக்கும். ஸோ அதில் நம்ம மிஞ்சி போனால் ஒரு கஷாயம் மாதிரியோ இல்லை தேநீர் மாதிரியோ ட்ரை பண்ணி சாப்பிட்ருக்கோம். அதை ஒரு ஸ்வீட்டில் போட்டு நம்ம சாப்பிடும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துருவோம். ஊற வச்ச ஜவ்வரிசி 1 கப், கார்ன்ஃப்ளவர் மாவு 3 டீஸ்பூன், காய்ச்சாத பால் 1 கப், ஜீனி 1 கப், நெய் 2 டீஸ்பூன், கண்டென்ஸ் மில்க் 2 டீஸ்பூன், ரோஸ் எசன்ஸ் 1 டீஸ்பூன், பாதாம் 10 பருப்பு, ஏலக்காய் 5, முந்திரி 10 பருப்பு, பால் பவுடர் 3 டீஸ்பூன், காஞ்ச ரோஜா இதழ்கள் ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ இந்த ரோஜா இதழ் பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸ்ன்னு கேட்டு கடையில் வாங்கணும், நார்மல் ரோஸ் கிடையாது. இந்த பன்னீர் ரோஸை நல்லா நிழல்லே காய வைக்கணும். இதை வெயிலில் காய வச்சிங்கன்னா இதில் இருக்க சத்தெல்லாம் போயிடும். ஸோ நீங்கள் சும்மாவே வீட்டில் வந்து வாங்கி ஒரு ஓரமாக ஒரு தட்டிலையோ இல்லை சின்னதாக ஒரு நியூஸ் பேப்பர்லேயோ போட்டு ஒரு 3 நாள் வச்சிங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா காஞ்சிரும். இதை நீங்கள் பேஸ் பண்ணி செய்யும்போது ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும், அண்ட் நமக்கு சத்தும் நல்லா நிறையா கிடைக்கும். இந்த அளவுக்கு ரொம்ப மொறுமொறுன்னு இருக்கவும் கூடாது, ரொம்ப ஈரப்பதமாகவும் இருக்கக்கூடாது. நீங்கள் தொட்டு பார்த்தா தெரியும், அந்த சத்தம் கேட்கணும், பட் நம்ம நுணுக்குன்னா நுணுங்கக்கூடாது, அந்த அளவுக்கு இருக்கணும். இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஃபுல்லாகவே வந்து நம்ம பாலில் தான் ரெடி பண்ண போகிறோம். காய்ச்சாத திக்கான பால் எடுத்துக்கலாம். இதை நல்லா காய வச்சுக்கலாம். நம்ம பொதுவாக வீட்டில் ஏதாவது ஒரு பண்டிகை நாள்னா ஜவ்வரிசி சேமியா வச்சு பாயசம் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஜவ்வரிசியை வச்சு ஒரு ரசமலாய் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஜவ்வரிசியில் பண்ண மாதிரியே இருக்காது, டேஸ்ட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி நல்லாயிருக்கும். பால் காயட்டும், அதுக்குள்ளே நம்ம சர்க்கரையை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துப்போம். இதில் நம்ம பாதி அளவுக்கு தான் அரைக்க போகிறோம், பாதியை பாலில் சேர்த்துக்கலாம். அதனால் கொஞ்சமாக போட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம். இது கூடவே நல்ல நறுமணத்துக்கும் டேஸ்ட்டுக்காகவும் ஏலக்காய் ஒரு 5 ஏலக்காய் அளவுக்கு போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இது ரெண்டையும் இப்போ நம்ம ட்ரையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துப்போம். நல்லா இந்த அளவுக்கு பவுடரை அரைச்சிக்கலாம். நம்ம எப்பயுமே ஜீனியை நல்லா பொடிக்கும் போது ஏலக்காய் உள்ளே போட்டிங்கன்னா நல்லா நைஸ் பவுடராக வந்துடும், ஏலக்காய் இருக்கிறது தெரியாது. ஆனால் நீங்கள் தனியாக போட்டிங்கன்னா அந்த ஏலக்காய் தோல் தனியாக விதை தனியாக அரைப்படாது சரியாக. அதனால் நீங்கள் இந்த மாதிரி சக்கரை கூட சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த பவுடர் அப்படியே இருக்கட்டும். இப்போ பால் லைட்டாக பொங்கு வர்றப்ப இந்த சர்க்கரையை சேர்த்துக்குவோம், மீதி இருக்க சர்க்கரையை. 1 கப் அளவுக்கு நீங்கள் பால் எடுக்கிறீங்கன்னா அதே கப் அளவுக்கு 1 கப்பு வந்து நீங்கள் ஜீனி எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து நான் ஒயிட் சுகர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதுதான் நல்லாவும் இருக்கும். நல்லா அந்த சர்க்கரை கரையிற அளவுக்கு கிண்டி விட்டுக்கலாம். இப்போ இது கொதிக்கட்டும். இந்த அரைச்சி வச்ச இந்த ஜீனி பவுடரை நம்ம தனியாக ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அதனால் நல்லா இந்த அளவுக்கு நைஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம போட்ட சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிருச்சு, பால் நல்லா கொதிக்கிது பாருங்க. ஆனால் இந்த பால் வந்து இன்னும் கொஞ்சம் சுண்டணும், அதனால் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஹைலே வச்சிங்கன்னா டக்குன்னு பிடிச்சிக்கிறோம். லோ ஃப்ளேமில் வச்சு இது கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும். நம்ம இப்போ ஊற்றி வச்சுருக்க பால் ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிக்கணும். அது கொதிச்சிட்ருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம நவராத்திரி ஸ்பெஷல் கொஞ்சம் பார்த்துக்கலாம். 9 நாள் நடக்கும் நவராத்திரி. அந்த 9 நாளுமே வந்து நமக்கு வீட்டில் கோலாகலமாக தான் இருக்கும்.
ஒவ்வொரு நாள் சுண்டல், ஒரு காரம், ஒரு ஸ்வீட் அப்படி தான் பண்ணுவோம் மோஸ்ட்லி வீட்டில் பிரசாதம். ஸோ நம்ம போர் அடிக்காமல் அதே சுண்டல், வடை, பாயாசம் அந்த ஸ்டைல்லே இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ரோஸ் இதழ்கள் வச்சு நம்ம ரோஸ் பெட்டல் ரசமலாய் செஞ்சு பார்க்கும்போது நீங்கள் வீட்டுக்கு நம்ம வர விருந்தாளிகளுக்கும் சரி, உறவினர்களுக்கும் சரி, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி செஞ்சு கொடுத்த ஒரு ஃபீலும் நமக்கு கிடைக்கும். ஸோ டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் இது பண்ணும்போது அவங்களே ரொம்ப விரும்பி கேட்பாங்க. அவங்களுக்கும் அந்த ஆர்வம் வீட்டில் போய் நம்மளும் செஞ்சு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டை நம்ம செஞ்சு கொடுக்குற ரெசிபியால் நம்மளே கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ வீட்டில் டிஃப்ரெண்ட்டாக 9 நாளில் ஏதாவது ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கும், சுவையும் அதுக்கு தகுந்த மாதிரி சூப்பராக இருக்கும். இப்போ இந்த சர்க்கரையை நல்லா பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேன், சர்க்கரையும் ஏலக்காயும். இது கூட வந்து நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசி, தண்ணியெலாம் இருக்கக்கூடாது, தண்ணி நல்லா சுத்தமாக வடிச்சிருங்க. இது கூடயே சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும் ஜவ்வரிசி போட்டு பண்ணும்போது. இது நல்லா பால்ஸ் வந்து நல்லா கெட்டிமாக வரும், உங்களுக்கு சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா கையை வச்சு அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. பொதுவாக நவராத்திரினாவே ஒரு ஸ்வீட் ரெசிபியோ நைவேத்தியம் பண்ணுற டெய்லியும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொன்றும் சாப்பிட்லான்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இருக்கும் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் சரி. அதை நம்ம டெய்லி ஒவ்வொன்று நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. சின்ன குழந்தைக்கெல்லாமே அந்த கொலு பொம்மைகள், அந்த பூஜை இதெல்லாம் பார்க்கும்போதே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும், வீடே களை இருக்கும். இது கூட இப்போ நம்ம எடுத்து வச்ச பால் பவுட்ரு சேர்க்குறோம். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். பால் பவுட்ரு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ரசமலாயோட ஃபுல் டேஸ்ட்டு கிடைக்கணும்னா பால் பவுட்ரு ஆட் பண்ணி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். இதில் அந்த நம்ம பொடிச்சு போட்டிருக்கோம் இல்லையா ஜீனி, அதில் இருக்க அந்த ஈரப்பதமே போதும். ஒரு சொட்டு கூட நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது. நல்லா நீங்கள் கொஞ்சம் மேஷ் பண்ணி நல்லா அழுத்தம் கொடுத்து பிணைஞ்சிங்கன்னா இந்த மாவு வந்து நல்லா திக்காக கெட்டியாக நமக்கு பால்ஸ் ரசமலாய் பிடிக்கிற மாதிரி வந்துடும். நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க. ஸ்கூல் வீட்டில் படிக்கிற குழந்தைங்களாம் இருந்துச்சுன்னா நவராத்திரி அப்போ ஈவினிங்கில் உட்காந்து கொஞ்சமாக பூஜை பண்ண சொல்லி கொடுக்குற மாதிரியும், வீட்டில் இருக்க பெரியவங்க டெய்லி இந்த பூஜையில் கலந்துக்க சொல்லி குழந்தைங்கள ரொம்ப வற்புறுத்துவாங்க. அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ஃப்யூச்சரில் அவங்களும் அந்த நவராத்திரியை பற்றி தெரிஞ்சுக்கணும். நம்மளும் வந்து அடுத்து வர சன்னதிகளுக்கு இந்த பூஜை பற்றிலாம் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி கொடுக்கணும். ஸோ இப்போ மாதிரி இல்லை, நிறைய பேர் இப்போ நவராத்திரிலாம் வீட்டில் பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுவாக அந்த நவராத்திரி அப்போவே வந்து நமக்கு எல்லா அம்மனுடைய அருளும் நிறையா கிடைக்கும்னு சொல்லுவாங்க. நவராத்திரி அந்த தசரா நாட்களில் மட்டும் அம்மன் ஆடி மாதமும் நவராத்திரியும் தான் வந்து நமக்கு அம்மனுக்கு ஸ்பெஷலேன்னு. வீட்டில் இருக்க லேடிஸும் வந்து ரொம்ப விரும்பி பூஜை பண்ணுவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் நமக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ஒரு திருப்தி கிடைக்கும் வீட்டில் பூஜை பண்ணும்போதேன்னு. பாருங்கள், நம்ம ஸ்டார்டிங்கில் போட்டது இப்போ எப்படி மாவு மாதிரி வந்துருச்சு பாருங்கள். கொஞ்சம் கூட நான் தண்ணி சேர்க்கலை, நல்லா திக்காக வந்துருச்சு பாருங்கள் மாவு. இது அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ பால் பாருங்கள் நல்லா கொதிச்சுட்டே இருக்குது. ஒரு கிண்டி விட்டுக்கலாம். இன்னும் திக்காகணும் பால். பால்லையுமே நம்ம தண்ணியே சேர்க்கலை, திக்கான பால் தான் எடுத்துருக்கோம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கிண்டிகிட்டே இருங்க. இது கூட நம்ம ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கண்டன்ஸ் மில்க் எடுத்துருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் இதை ஆட் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டிங்கன்னா மெல்ட் ஆகிடும். கைவிடாமல் கிண்டுனீங்கன்னா கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வந்துடும். நீங்கள் இது பசும்பாலில் கூட செய்யலாம். நான் பாக்கெட் பாலில் தான் பண்ணியிருக்கேன். பசும்பால் கிடைக்குதுன்னா அதை வச்சும் செய்யலாம், இன்னும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள், நம்ம கண்டன்ஸ் மில்க் சேர்க்கவும் இன்னும் கொஞ்சம் திக்காயிடுச்சு. கலரே வந்து ஒயிட்லேருந்து ஒரு எல்லோ கலருக்கு வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஆல்ரெடி பிணைஞ்சு வச்சுருக்க இந்த மாவை சின்ன சின்ன பால்ஸாக நம்ம உருட்டிக்கலாம். பால் அது வரைக்கும் நல்லா சுண்டட்டும். இது ரொம்ப திக்காக வேணும் நமக்கு, அதனால நல்லா சுண்டட்டும். இப்போ இதை கொஞ்சமாக கையில் நெய் தடவிக்கலாம்.
அப்ளை பண்ணிட்டேன்னா ஒட்டாமல் வரும் உங்களுக்கு. சின்ன சின்னதாக எடுங்க, கொஞ்சம் வேகணும் ஜவ்வரிசி. அதனால் நம்ம ரொம்ப பெருசாக இல்லாமல் சின்ன சின்னதாக எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக எடுத்து பால் போட்டுக்கலாம். அது வெந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் உப்பி வந்துடும் உங்களுக்கு. ஜவ்வரிசி நான் லைலான் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் மாவு ஜவ்வரிசி இருந்தாலும் போடலாம். ஆனால் அது போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். உங்களுக்கு ஊறுச்சுன்னா அப்படியே ரொம்ப மெல்ட் ஆகிடும், அப்படியே சாஃப்ட் ஆகிடும், உடஞ்சி போயிடும் ஜவ்வரிசி. நான் அதனால் லைலான் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். பொதுவாகவே ஜவ்வரிசியில் மாவு ஜவ்வரிசியை விட லைலான் ஜவ்வரிசி யூஸ் பண்ணுறது நல்லது. இது 2 டைம் பாலிஷ் பண்ணி வரும் உங்களுக்கு. ஏன்னா நம்ம குச்சிக்கிழங்கோட மாவு தான் ஜவ்வரிசி. டைரெக்டாக சாப்பிட்றப்ப மாவு சத்து அதில் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி லைலான் ஜவ்வரிசி எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லது உடம்புக்கு. குட்டி குட்டி பால்ஸாக வச்சுக்கலாம். இப்போ பால் நல்லாவே நமக்கு கொதிச்சு வந்துருச்சு. நல்லா இன்னொரு கிண்டிக்கலாம். பாருங்கள், ஊற்றுனதுக்கும் இப்போ எப்படி நம்ம ஒரு ஆயில் மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இது கூட நம்ம ரோஸ் மில்க் எசன்ஸு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு 2 ட்ராப் அளவுக்கு ஊற்றுங்க போதும், ரொம்ப வேண்டாம். நம்ம ரோஸ் இதழ்கள் வேறு போடுறோம். ஸோ அதனால் கொஞ்சமாக போட்டுக்கலாம். வேணாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் ஃப்ளேவருக்காக போட்டிருக்கேன். போட்டு ரொம்ப கொதிக்க வேண்டாம். இப்போ இது கூட நம்ம எடுத்து காய வச்சுருக்க இந்த ரோஸ் இதழ்களை நல்லா அப்படி மேஷ் பண்ணி போட்டு விட்டுக்கலாம். இது நல்லா வெந்து நம்ம சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ இது ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுப்போம், ரொம்ப ஹையில் வேண்டாம். இந்த ரோஸில் இருக்க அந்த சிரப்லாம் கொஞ்சம் உள்ளே இறங்கட்டும். இப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்து உருட்டி வச்சுருக்க இந்த ஜவ்வரிசியவும் ஒன்று ஒன்றா அப்படின்னு ரவுண்ட் ஷேப் பண்ணி போடலாம். உடையாது, பயப்பட வேண்டாம். நீங்கள் மறுபடியும் ஒரு வாட்டி இப்படி நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. இது ஏன் இப்படி மெல்ட் ஆகுதுன்னா, நம்ம ஜீனியை பவுட்ரு பண்ணியிருக்கோம் இல்லையா, அது மெல்ட் ஆகிடுச்சு அப்படின்னு. நீங்கள் மறுபடியும் உருட்டி போடும்போது அப்படியே அனலில் வெந்துடும். குட்டி குட்டியாக இப்படி நல்லா உருட்டி போட்டிங்கன்னா சீக்கிரம் வந்துடும். ஃபுல்லாக அது வேக வேக இந்த ரோஸோட எசன்ஸ் எல்லாம் அந்த பால்ஸில் இறங்கிடும். நம்ம இதை ரவையிலையும் செய்யலாம். ஜவ்வரிசி பிடிக்காதவங்க ரவையை இது கூட வச்சு இதே ஃபார்மேட்டில் செய்யலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் மட்டும் போடுங்க, அப்போ தான் வேகும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நம்ம போட்டது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெந்து அந்த பாலோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா குக் ஆகணும். இடையில கரண்டி எதுவும் போட்டுறாதீங்க, அது அப்படியே மேலோட்டமாக அதுவாகவே வெந்துடும். நம்ம அப்புறம் எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம போட்ட பால்ஸ்லாம் நல்லா வெந்துட்டுருக்கு. இது இன்னொரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ நம்ம எப்படி மாவு பிசைஞ்சோங்கிறத இன்னொரு தடவை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஊற வச்ச தண்ணியெல்லாம் நல்லா வடித்த ஜவ்வரிசியை ஒரு பவுலில் போட்டுக்கிட்டோம். பவுட்ரு பண்ண ஏலக்காய், ஜீனி இது ரெண்டையுமே பவுட்ரு பண்ணி அந்த ஜவ்வரிசி கூட ஆட் பண்ணிக்கிட்டோம். திக்னஸுக்காக நம்ம ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிட்டோம். இது 3யுமே நல்லா ஒரு சேர நல்லா மேஷ் பண்ணி அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்து பாலாக உருட்டி போட்டோம். ஸோ உங்களுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கும்போது கொஞ்சம் மெல்ட் ஆகிற ஃபீலிங் வராது. நல்லா திக்னஸாக அந்த ரசமலாய் பால்ஸ் நல்லா குண்டு குண்டுன்னு அழகாக வரும். அதனால் நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கோம். இடையில கொஞ்சமாக கிண்டி விடுவோம், இல்லைன்னா அடிப்பிடிச்சிக்கும். கலர் பார்த்திங்களா எப்படி சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா ரோஸ் அந்த நம்ம போட்ட ரோஜா எதில் இருக்க எசன்ஸும் அந்த கலருமே இறங்கிடுச்சு.
ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு நல்லா திக்கு பட்ரோஸ் கலரில் இருந்துச்சு. இப்போ பாருங்கள் நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம பால்ஸ்லேயே நம்ம எதுக்காக நம்ம ஜீனியை பவுட்ரு பண்ணி போட்டிருக்கோன்னா, அந்த ரசமலாய் நீங்கள் சாப்பிடும்போதும் அந்த ஸ்வீட்னஸ் அதில் இருக்கணும். ஸோ இந்த கிரேவிலையும் ஸ்வீட்னஸ் இருக்கணும். அதனால தான் பால் காயும் போது தனியாக ஒரு 1/2 கப் நம்ம சுகர் சேர்த்துக்கிட்டோம். இந்த பால்ஸ் மாவு பிசைறதுக்காக தனியாக 1/2 கப் சேர்த்துக்கிட்டேன். அப்போ தான் நீங்கள் ரெண்டுமே சாப்பிடும்போது ஒரே ஈவெண்ட்டாக நமக்கு சுகர் வந்து கிடைக்கும். இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். எடுத்து வச்சுருக்க இந்த பாதாம் முந்திரியெல்லாம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். அப்படியே போடக்கூடாது. நீங்கள் நல்லா கட் பண்ணி போட்டிங்கன்னா நம்ம மென்று சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இதை நம்ம லாஸ்ட்டாக ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதனால் சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுங்க. நட்ஸு நீங்கள் என்ன வேணாலும் போட்டுக்கலாம். நான் பாதாம் முந்திரி மட்டும் போட்டிருக்கேன். பிஸ்தா வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரசமலாய் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இடையில கொஞ்சம் கிண்டி விடுங்க. அப்போ தான் அடியில் ஒட்டாமல் இருக்கும். பாருங்கள் நம்ம போடும்போது எவ்வளோ மெல்ட்டாக இருந்துச்சு. இப்போ வெந்திருக்கும் போது நல்லா அழகாக ரசமலாய் பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது முதல் சொன்ன மாதிரி தான், ஜவ்வரிசி ஃப்ளேவர் பிடிக்காது, ஜவ்வரிசி வேணான்றவங்க நீங்கள் அழகாக ரவையில் நல்லா ரவையை வறுத்துட்டு இதே ஃபார்மேட்டில் ரவையை வச்சும் நீங்கள் செய்யலாம். நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி ரவையிலையுமே நம்ம ரவை பாயாசம் செய்வோம் ஸ்வீட்டுக்கு, இல்லைன்னா கேசரி பண்ணுவோம். இந்த மாதிரி பண்ணுங்கள். நல்லா டிஃப்ரெண்ட் ஒரு ரெசிபியாக இருக்கும். நான் அடுத்தடுத்து நமக்கு கண்டினியூஸாக வந்து பண்டிகை காலங்கள் தான் வருது. நவராத்திரி முடிஞ்சுனாலே அடுத்து உங்களுக்கு தீபாவளி வந்துடும். தீபாவளி, கிறிஸ்மஸ், நியூ இயர் கண்டினியூஸாக நமக்கு நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் தான் வருது. ஸோ நம்ம டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி நிறையா 1 by 1 செய்யலாம். ஒரே போரிங்காக இல்லாமல் எப்பயும் போல் ஒரு பால் பாயசம் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது நல்லாவே வெந்துருச்சு. ரொம்ப நேரம் குக் ஆகணுன்ற அவசியம் இல்லை. இப்போ நம்ம வேறு ஒரு கடாயில் தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா மெல்ட் ஆகட்டும். இந்த ரோஜா இதழ்களை வச்சு இன்னொரு ஸ்வீட் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அல்வா செய்யலாம். பட் அதுக்கு வந்து நீங்கள் நல்லா பவுட்ரு வர அளவுக்கு நீங்கள் காய வைக்கணும். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இல்லையா, இந்த ரெசிபிக்காக நம்ம அதை நுணுக்குனா பவுட்ரு ஆகக்கூடாது, அந்தளவுக்கு நம்ம இதை காய வச்சுருக்கோம். இன்கேஸ் நீங்கள் அல்வா பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல நிழல்லே ஒரு 1 வீக் அளவுக்கு நீங்கள் காய வச்சுக்கோங்க. அதை எடுத்து நீங்கள் கையில் இப்படி மேஷ் பண்ணிங்கன்னா நொறுங்கணும் அந்த இதழ்கள். அதை மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி சலித்து எடுத்து வச்சுக்கோங்க. பால், திக்கான பால், அந்த பாலில் நீங்கள் சலித்து எடுத்து வச்சு அந்த ரோஜா இதழ் பவுடரை போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அளவுக்கு நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அது அப்படியே திக்காக ஒரு மாவு பதத்துக்கு வந்துடும். அது ஊறும்போது உங்களுக்கு மாவு மாதிரி ஆகிடும். நீங்கள் நெய் போட்டு கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டு முந்திரி, பாதாம்லாம் போட்டு வறுத்து எடுத்துட்டு அதே நெய்யில் நீங்கள் கலந்து வச்சுருக்க இந்த ரோஜா பாலை ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொதிக்க வச்சுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, ட்ரை மாவாக அப்படியே தண்ணியில் கரைச்சி அதில் போடுங்க. டைரெக்டாக போட்டிங்கன்னா கட்டி ஆகிடும். ஸோ நீங்கள் பால் கொதிக்க வைக்கிற அந்த பாலை ஃபஸ்ட்டு கொதிக்க வச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சு அந்த கார்ன்ஃப்ளவர் மாவை கொதிச்சிட்ருக்க பாலில் ஊற்றுனீங்கன்னா ஒரு 3 நிமிஷத்துலேயே உங்களுக்கு நல்லா திக்காக அல்வா பதத்துக்கு வந்துடும். ஒரு 2 டீஸ்பூன் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு கிண்டிகிட்டே இருக்கணும். மோஸ்ட்லி ஒரு 5 மினிட்ஸ் அது ஆகும். நீங்கள் போட்டிருந்த கலரில் இருந்து சேஞ்சட் ஆகணும். கண்டிப்பாக அதுதான் உங்களுக்கு கரெக்டான பதன்றதை நீங்கள் கெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரோஸ் மில்க்கு அந்த ரோஸ் பவுடரை போடும்போது என்ன கலரில் இருக்கோ வெந்ததுக்கப்புறம் கலர் சேஞ்சட் ஆகிடும். அந்த கலர் மாறினதுக்கப்புறம் வறுத்து வச்சுருக்க பாதாம், முந்திரி அதில் போட்டு இறக்குனீங்கன்னா ஒரு ரோஜா இதழ் அல்வா ரெடி ஆகிடும். அதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நெய் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இதில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பாதாம், முந்திரியை போட்டுக்கலாம். ரோஜா இதழ் அல்வாலாம் மோஸ்ட்லி யாருமே செஞ்சுருக்க மாட்டாங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதுக்காவது நம்ம ரோஸ் எசன்ஸ் ஊற்றினோம், அதுக்கு அதுவுமே தேவையில்லை. அந்த ரோஜாவோட ஃப்ளேவரே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அல்வாவில். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நல்லா நெய்யில் வறுத்துக்கலாம். எப்போதுமே நெய் வந்து நல்லா காய வச்சு இதை போடாதீங்க. மேலே மட்டும் கருப்பாயிடும், உள்ளே வந்து உங்களுக்கு பாயில் ஆகாத மாதிரி இருக்கும். அதனால் நெய்யை நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு அந்த லைட் சூடில் இருக்கும்போதே பருப்பை போட்டுருங்க. இப்போ இதை அப்படின்னு நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ரோஸ் பெட்டலில் சேர்த்துக்கலாம்.
பாருங்கள், போடும்போது இந்த பால்ஸ் எல்லாமே எப்படி மெல்ட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு வெந்ததுக்கப்புறம் பாருங்கள் நல்லா அழகாக வந்துருச்சு. ஸோ நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவை எந்த அளவுக்கு போட்டிருக்கோம், கார்ன்ஃப்ளவர் மாவு தான் அதில் பைண்டிங்கேன்னு, அதனால் நீங்கள் பயப்படாமல் செய்யலாம். போடும்போது கொஞ்சம் மெல்ட் ஆகிடுச்சு, வெந்ததுக்கப்புறம் அது நல்லா கரெக்டாக வந்துடும். இப்போ போட்டிருக்க அந்த நெய்யை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. முதல்ல ரொம்ப நல்லா தண்ணியாக இருந்துச்சு, இப்போ நல்லா திக்கான பதத்துக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி இருக்கணும், ஒரு மாவு மாதிரி இருக்கணும் அந்த கிரேவி. ரோஜா இதெல்லாம் பாருங்கள் நல்லா தனித்தனியாக தெரியுது. அந்த ரோஜா இதழுமே வந்து ரொம்ப ஹார்டாலாம் இருக்காது, உங்களுக்கு இப்போ வெந்திருக்கும், சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இதை நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பரான ஒரு ரோஸ் பெட்டல் ரசமலாய் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான முறையில் டேஸ்ட்டாக ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இந்த நவராத்திரி ஸ்பெஷலாக நவராத்திரி நாளில் ஏதாவது ஒரு நாள் செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.